சேனலோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சூப்பரான எடிட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம தீக்ஷா லேர்னிங் சேனலில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது இந்த மாதிரி எடிட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேன்வாக்குள்ளே போயிட்டு கிரியேட் வீடியோ லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தான் வரும் உங்களுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிங்க் கலர் சூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் எலிமெண்ட் போயிட்டு லெட்டர் ஏ டைப் பண்ணிக்கோங்க. அதில் கிராஃபிக்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏ லெட்டர்ஸ் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு நான் இந்த ஏ சூஸ் பண்ணுறேன். அது ஜஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் எலிமெண்ட் போயிட்டு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் சூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணி ரைட் சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். ஒரு ஃப்ளாஷ் கார்டு லுக் கொடுக்கறதுக்காக அதில் ஒரு பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள். இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஆண்டோன் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏ ஃபார் ஆப்பிள். அதில் ஏயோட லெட்டர் மட்டும் ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கு. அகெயின் எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஆப்பிள்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்பிளோட இமேஜஸ் வரும். இல்லை உங்களுக்கு எந்த ஆப்பிள் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்டில் இருக்க ஆப்பிளே சூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதனால நான் இந்த ஆப்பிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ வெர்ஷன்லேயே நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கும், அது வேணும்னா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சின்ன எடிட்டிங் பண்ண போகிறோம். எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஒரு ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயரை நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏக்கு கீழே ப்ளேஸ் பண்ணி அதனோட டிரான்ஸ்பரன்சி 0 ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ இதை குரூப் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு ஸ்கொயர் சூஸ் பண்ணி இதை ஃப்ளாஷ் கார்டு கூட ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கொயரையும் டிரான்ஸ்பரன்சி 0 ஆக்கிக்கிறோம். அகெயின் இந்த ஃப்ளாஷ் கார்டு கூட சேர்த்து அதை குரூப் பண்ணிக்கலாம். இப்போது கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த ஸ்லைடை டியூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஏயை லெஃப்ட் சைட் கார்னரில் மூவ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஸ்லைடை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த டாட்டட் லைன் ஸ்லைட்குள்ளே இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடை கண்ட்ரோல் டி கொடுத்து அகெயின் டியூப்ளிகேட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரான்சிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் கொடுக்குறது மேட்ச் அண்ட் மூவ். அப்ளை பிட்வீன் ஆல் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜஸ்க்கு நடுவில் அப்ளை ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்லைடையும் தேர்ட் ஸ்லைடையும் டைம் டியூரேஷன் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் ஸ்லைட் உங்களுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் வேணுமோ அவ்வளோ டைம் டியூரேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரான்சிஷன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சேம் ஆல்ஃபபெட் சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா நான் செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணி மோர் லைக் திஸ் கொடுத்தீங்கன்னா சேம் சீரீஸ் ஆல்ஃபபெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் A to Z வரைக்கும் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் பார்ப்போமா? சூப்பராக இருக்குல்ல?
இதே மாதிரி நிறைய எடிட்டிங் டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தீக்ஷா லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.